வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். முகமூடிதான் ஹிந்தி, ஆனால் அதற்குள் ஒளிந்திருக்கும் முகம் சமஸ்கிருதம் என மும்மொழி திணிப்பு குறித்து திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ஹிந்தி சமஸ்கிருதம் படையெடுப்பால் வட இந்திய மாநிலங்களில் 25க்கும் மேற்பட்ட மொழிகள் அழிந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதல்வர், தமிழ்நாடு மும்மொழி கொள்கை ஏற்றால் சமஸ்கிருதமயமாக்கப்படும் திட்டம்தான் எதிர்காலத்தில் நிறைவேற்றப்படும் என்றும், சமஸ்கிருதம் ஹிந்தி மூலம் ஆரிய பண்பாட்டை திணிக்க முயன்றால் இந்த மண்ணில் இடம் கிடையாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் தமிழ் மொழியை இந்தியாலோ சமஸ்கிருதத்தாலோ அழிக்க முடியாது எனவும் திட்டவட்டமாக கூறினார். திமுகவின் தேச விரோத மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் துவங்கிவிட்டது என கோவையில் அமித்ஷா ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து 3 மாவட்ட பாஜக அலுவலகங்களை திறந்து வைத்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவ்வாறு கூறினார். 2025 டெல்லி வெற்றியுடன் தொடங்கியது போல 2026 தொடக்கம் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி வெற்றியுடன் தான் துவங்கப் போகிறது என நம்பிக்கை தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் குறித்து கேள்விப்பட்டதாகவும், தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கும் நாடாளுமன்ற சீட்டுகளில் ஒன்று கூட குறையாது என்றும் கூறினார். தடைகள் நெருக்கடிகளை எதிர்கொண்டு மக்கள் பணி செய்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாக தமிழ்நாடு விளங்குவதாக கூறினார். உயிர்காக்கும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம், 108 ஆம்புலன்ஸ் சேவை என கலைஞர் உருவாக்கிய கட்டமைப்புதான் மருத்துவ சேவையில் தமிழ்நாட்டை உயர்த்தியுள்ளதாக கூறிய அவர், அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய மக்களின் உடல் நோய்களை மட்டுமல்லாது அவர்களது மனநிலையையும் புரிந்து மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் பாஜக திமுக இரண்டும் எல்கேஜி சிறுவர்கள் போல் விளையாடுவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் விஜய் பிரசாந்த் கிஷோரை வரவேற்கும் விதமாக ஆங்கிலத்தில் பேசி தனது உரையை தொடங்கினார். 1967, 1977 ஆகிய தேர்தல்களில் உண்டான மாற்றத்தைப் போல வரும் தேர்தலில் மாபெரும் வரலாற்றை தமிழக வெற்றிக் கழகம் நிகழ்த்தும் என முழக்கமிட்டார். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் நாடகமாடுவதாக விஜய் கூறிய கருத்திற்கு அதன் வீரியம் தெரியாமல் பேசுபவர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என அமைச்சர் சிவசங்கர் பதில் அளித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தொகுதி சீரமைப்பில் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்றார். வட மாநிலங்களின் ஆதரவோடு ஆட்சி அமைப்பதுதான் பாஜகவின் தொகுதி மறுசீரமைப்பிற்கான காரணம் என்றார். தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு 5 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்திற்கு நிதி கொடுக்கவில்லை என்று கூறுவது தவறு என குறிப்பிட்டார். மத்திய மாநில அரசுகளை குறை கூறும் விஜய் தன் பிள்ளைகளுக்கு 3 மொழிகளை போதித்துவிட்டு தொண்டர்களின் பிள்ளைகளுக்கு 2 மொழியை பரிந்துரைப்பது நியாயமா என அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் திமுக ஆட்சியை 2026 தேர்தலில் அகற்றுவதில் உறுதியாக இருப்பதாக அண்ணாமலை கூறினார். அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என விஜய் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் என்பது பண்ணையார்களுக்கான கட்சி கிடையாது எனவும், முன்புதான் பண்ணையார்கள் கட்சியில் இருந்தார்கள், ஆனால் இப்போது கட்சியில் இருப்பவர்கள் எல்லாருமே பண்ணையாராக மாறிவிடுகின்றனர் எனவும் திமுகவை மறைமுகமாக சாடினார். ஹிந்தி மொழி பேசும் வட மாநிலங்களில் எந்த மாநிலத்திலும் தமிழ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தரமாட்டோம் என்று சொல்வது பிளாக்மெயில் செய்வது போல் இருப்பதாகவும் கண்டனம் தெரிவித்தார். ஹிந்தி எதிர்ப்பு என்பது திமுகவின் தேர்தல் கால ஏமாற்று நாடகம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகரில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், ஹிந்தி திணிப்பு என காங்கிரசுடன் இணைந்து திமுக மக்களை ஏமாற்றி வருவதாகவும், திமுக தொண்டர்களுக்கு ஹிந்திக்கும் ஆங்கிலத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் ஆங்கிலத்தை அளித்துள்ளனர் என்று சாடினார். மேலும் விஜயின் பேச்சு குறித்து கேள்விக்கு பதில் அளித்த அவர், தமிழகத்தில் எதிர்காலம் நல்லா இருந்தால் நல்லதுதான் என்றார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து உள்துறை மந்திரி அமித்ஷா குழப்பமான பதிலை தெரிவித்துள்ளதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தெரிவித்துள்ளார்.
சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வட மாநிலங்களுக்கு தொகுதிகளை குறைத்து தென் மாநிலங்களுக்கு தொகுதிகளை அதிகம் கொடுத்தாலும் அநீதிதான் என்று தெரிவித்தார். மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என்றும் ராசா வலியுறுத்தினார். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்கள் பிரதிநிதித்துவத்தை இழக்கும் என்றும் ராசா கூறினார். தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் என சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தொகுதி மறுவரையறையில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத ஹிந்தி பேசும் மாநிலங்களுக்கு அதிக தொகுதிகள் கிடைப்பதை எவ்வாறு ஏற்க முடியும் என்றார். தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாமக பங்கேற்கும் என அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதி மறுவரையால் தமிழ்நாட்டில் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்ற அச்சத்தை மத்திய அரசு போக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களிலும் இதே நிலை உள்ளதாகவும் மக்கள் தொகை குறைந்த மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கையை மத்திய அரசு குறைப்பது தவறான போக்கு என்றும் குற்றம் சாட்டினார். ஹிந்தி எதிர்ப்புக்கும் திமுகவிற்கும் எந்த அடிப்படை சம்பந்தமும் கிடையாது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தேர்தல் நெருங்குவதால் திமுக தனது அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். மும்மொழி கொள்கைக்கு எதிரான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பங்கேற்காது என திட்டவட்டமாக கூறியுள்ள சீமான் நாம் தமிழர் கட்சி மும்மொழி கொள்கைக்கு எதிராக தனித்து போராடும் என்றார். விஜய் போல உடையுடன் வலம் வரும் முதலமைச்சரும் விஜயின் ரசிகன் தான் என ஸ்டாலினை ஆதவ் அர்ஜுனா விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது ஆண்டு துவக்க விழாவில் உரையாற்றிய ஆதவ் அர்ஜுனா பிறப்பால் ஒரு தலைவர் உருவாக்கக்கூடாது என பேசியதிலிருந்து தனக்கு விஜயிடமிருந்து அழைப்பு வந்ததாக கூறினார். பெரியாரை கொள்கை தலைவராக மேடையேற்றிய இயக்கங்கள் இதுவரை அண்ணல் அம்பேத்கரை ஏற்றது இல்லை எனவும் ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் அம்பேத்கரை கொள்கை தலைவர்களில் ஒருவராக வைத்தது தன்னை கவர்ந்ததாக ஆதவ் அர்ஜுனா கூறினார். செல்வ பெருந்தகை மீதான புகார் விவகாரம் குறித்து தனக்கு ஒன்றும் தெரியாது எனவும் அதனை தான் சீரியஸாக எடுத்துக் கொள்ளவில்லை எனவும் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது டெல்லி ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் விவகாரம் குறித்த கேள்விக்கு பாஜகவை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது என்பது அவர்களது நிலைப்பாடு, அதன் வெளிப்பாடே இது என்றார். தோல் அல்லாத காலனி தொழிற்சாலைகளை அமைப்பது தொடர்பாக பீனிக்ஸ் கோதாரி நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. பீனிக்ஸ் கோதாரி நிறுவனம் ஏற்கனவே பெரம்பலூரில் 2500 கோடி ரூபாயில் குரூக்ஸ் காலனி தொழிற்சாலையை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் 2வது கட்டமாக 5000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய முடிவு செய்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் 45,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவன் கோவில்களில் முதல் ஜாமம் பூஜை நேற்று மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை, 2ஆம் ஜாமம் பூஜை இரவு 9 மணி முதல் 12 மணி வரையும், 3ஆம் ஜாமம் பூஜை நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரையும், 4ஆம் ஜாமம் பூஜை அதிகாலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை என 4 கால பூஜைகள் நடைபெற்றது. மேலும் கோவில்களில் பக்தர்கள் வாங்கி கொடுக்கும் அபிஷேக பொருட்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு ஜாமத்திலும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு விடிய விடிய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மருத்துவக் கல்லூரிகளில் பணியாற்றிய 14 மருத்துவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வராக பதவி உயர்வு வழங்கிய அரசின் உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து தகுதிகள் இருந்தும் பதவி உயர்வு பட்டியலில் தங்கள் பெயர் இடம்பெறவில்லை என மருத்துவர்கள் மனோன்மணி, காயத்ரி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்துள்ளது. ஜனநாயகத்தில் இந்தியா அடியெடுத்து வைத்து 75 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் குழந்தை பருவத்தில்தான் இந்தியா இருப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஜாதி, மதம் மற்றும் மொழி ரீதியாக வாக்குகளை சேகரிப்பது ஊழல் நடவடிக்கை என கடந்த 2017ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை அமல்படுத்துவதை கண்காணிக்க சுதந்திரமான ஆணையத்தை அமைக்க உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் இதனை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் அளித்த பதிலை ஏற்று மனுவை தள்ளுபடி செய்தனர்.
ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கி நேர கட்டுப்பாடு விதித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளில் இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த கடந்த 2022ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்றியது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியம், ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறியதுடன் இந்த வழக்கில் மத்திய, மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே விதிமீறி அமைக்கப்பட்ட செண்பகம்பேட்டை சுங்கச்சாவடியை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி இளங்கோ என்பவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது சுங்கச்சாவடியை எங்கு அமைக்க வேண்டும் என்பதை தேசிய நெடுஞ்சாலை ஆணையமே விதிக்கு உட்பட்டு முடிவு செய்ய வேண்டும் என கூறிய நீதிமன்றம் செண்பகம்பேட்டை சுங்கச்சாவடியை அகற்ற உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது. புகார் கொடுத்த விவசாயியை கடுமையாக தாக்கி பயிர்களை அடித்த எஸ்ஐ மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கனகவள்ளிக்கும் விஸ்வநாதன் என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட நிலத்தகராறு தொடர்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு இரு தரப்பினரும் திருநாவலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் தோட்டத்திற்கு வந்த எஸ்ஐ முத்துக்குமார் கனகவள்ளி அவரது கணவரை கடுமையாக தாக்கியதோடு பயிர்களை டிராக்டர் வைத்து அழித்துள்ளார். இது தொடர்பான மனுவை விசாரித்த மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் பாதிக்கப்பட்ட கனகவள்ளிக்கு 4 வாரத்தில் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார். மதுரை வண்டியூர் கண்மாய் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களை மீட்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள நிலங்களில் பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருவதாக கூறி மதுரையைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரது குடும்பத்தினர் வழக்கு தொடர்ந்து பட்டா வாங்க உத்தரவு பெற்ற நிலையில் இதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட இடம் நீர்நிலை புறம்போக்கு ஆவணங்களில் உள்ளதை சுட்டிக்காட்டி அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட இடம் நீர்நிலை புறம்போக்குதான் என ஆவணங்களை சுட்டிக்காட்டி அந்த இடங்களை அரசு மீட்க உத்தரவிட்டனர். தேக்கி வைக்கப்பட்டுள்ள ரசாயன மூலப்பொருட்களை 80 நாட்களுக்குள் அப்புறப்படுத்த வேண்டும் என ஸ்டெர்லைட் நிர்வாகத்திற்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்களிடம் மாவட்ட ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு ஆட்சியர் பதிலளித்தார். அப்போது ஸ்டெர்லைட் ஆலையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள ரசாயன மூலப்பொருட்களை அகற்றவும், ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கப் பணியில் உள்ள பொருட்களை அகற்றவும் தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் 80 நாட்களுக்குள் ஸ்டெர்லைட் நிர்வாகம் இதனை அப்புறப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் முதல் கட்டமாக இந்த பணிகள் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். நடிகை விஜயலட்சுமியிடம் போலீசார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி பாலியல் வழக்கு தொடர்ந்தார். அவர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் இதனால் 7 முறை கருக்கலைப்பு செய்ததாக தனது புகார் மனுவில் கூறியிருந்தார். இது பாலியல் வழக்கு என்பதால் இதனை எளிதில் எடுத்துக் கொள்ள முடியாது என உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை செய்து வருகிறது. இந்நிலையில் பெங்களூரில் உள்ள நடிகை விஜயலட்சுமியிடம் வலசரவாக்கம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது முக்கிய ஆதாரங்களை அவர் போலீசாரிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. ஈஷா மகா சிவராத்திரி விழா பக்தியின் மகா கும்பமேளா போன்று நடைபெறுகிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா நேற்றிரவு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் புனித நீராடும் பக்தர்கள் மீது ஹெலிகாப்டரில் இருந்து மலர்கள் தூவப்பட்டன. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த 6 வாரங்களாக கும்பமேளா நடைபெற்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் இதில் பங்கேற்று புனித நீராடினார்கள். மகா சிவராத்திரியான நேற்றுடன் மகா கும்பமேளா நிறைவடைந்தது. இதையொட்டி ஒரே நாளில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். அவர்கள் மீது ஹெலிகாப்டர் கொண்டு மலர்கள் தூவப்பட்டன. மகா சிவராத்திரியொட்டி காசியில் அகோரிகளின் ஊர்வலம் நடைபெற்றது. மகா நிர்வாணி கிராமத்தில் மகா சிவராத்திரியொட்டி நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் தங்கள் உடலின் மீது சாம்பல் பூசி ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். காசி விஸ்வநாதர் கோவிலை நோக்கி காவி உடை அணிந்து உடுக்கைகளை இசைத்தபடி ஊர்வலமாக வந்தனர்.
பஞ்சாபில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், மத்திய இடைநிலை கல்வி வாரியம், இந்திய இடைநிலை கல்வி சான்றிதழ் தேர்வு கவுன்சில் மற்றும் பிற கல்வி வாரியங்களின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளில் பஞ்சாபி மொழி பாடத்தை கட்டாயமாக்கும் வகையில் கடந்த 2008 சட்டம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தை அனைத்து பள்ளிகளும் முழு அளவில் பின்பற்றாத சூழலில் தற்போது ஆம் ஆத்மி அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் 2008ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின்படி அனைத்து பள்ளிகளிலும் பஞ்சாபி மொழி பாடம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பிரதமர் மோடியை சந்தித்தார். இந்தியாவில் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சமீபத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதனை அங்கீகரிக்க கோரி பிரதமர் மோடியிடம் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கோரிக்கை வைத்தார். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என பாமக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரியில் ராணுவ வாகனம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதால் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. ரஜோரி மாவட்டத்தின் மல்லா பால் கிராமத்திற்கு அருகே இன்று ராணுவ வாகனம் சென்றது. அப்போது ராணுவ வாகனத்தின் மீது பயங்கரவாதிகள் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயமில்லை என்றாலும் சம்பவ இடத்தை சுற்றி வளைத்து ராணுவ வீரர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். வனப்பகுதியில் பதுங்கியிருந்து அவர்கள் தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதி முழுவதும் ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அசாமில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5ஆக பதிவாகியுள்ளது. அசாம் மாநிலம் மோரிகாட் மாவட்டத்தில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5ஆக பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையமானது தரை மட்டத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வங்கக்கடலில் நேற்று முன்தினம் அதிகாலை 5.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு ஓய்வெடுக்க பிரத்யேக சோஃபாக்கள் வாடகைக்கு எடுக்க அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கர்நாடகாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓய்வெடுக்க வெளியில் செல்வதால் அவை நடவடிக்கைகளில் அவர்கள் பங்கேற்காத சூழல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் சட்டமன்ற வளாகத்திற்குள்ளேயே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓய்வெடுக்க ரிக்ளைனர்கள் வாங்க சபாநாயகர் யூடி காதர் உத்தரவை பிறப்பித்துள்ளார். கர்நாடக மாநில சபாநாயகரின் இந்த உத்தரவு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் ஆற்றில் குளிக்க சென்ற 5 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள தாடிப்புடி கிராமத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் அருகில் உள்ள கோதாவரி ஆற்றில் குளிக்க சென்றுள்ளனர். ஆழம் தெரியாமல் ஆற்றில் இறங்கிய இளைஞர்கள் ஒருவர் காப்பாற்ற முயன்றபோது 5 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து போலீசார் 5 பேரின் உடல்களை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மின்சாரம் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சிக்னல் சீரமைப்பு பணி காரணமாக காலை 9:15 முதல் மாலை 3:15 மணி வரை ரயில்கள் இயங்காது என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பொன்னேரி, எண்ணூர் வரை அதிகமான சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சை பெரிய கோவிலில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் சோமண்ணா பங்கேற்றார். முன்னதாக திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த பின் செய்தியாளர்களை சந்தித்த சோமண்ணா 2027ஆம் ஆண்டுக்குள் தஞ்சை ரயில்வே நிலைய பணிகள் முடிக்கப்படும் என்றும் பாம்பன் புதிய பாலம் அமைக்கும் பணிகள் முழுமையாக முடிந்துவிட்டது என்றும் தெரிவித்தார். பிரதமர் மோடி தேதி கொடுத்ததும் பாலம் திறக்கப்பட்டு விரைவில் ரயில்கள் இயக்கப்படும் என்றார். தருமபுரி அருகே பாலக்கோடு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் பூமி பூஜையில் திமுக, அதிமுக நிர்வாகிகள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு சார்பில் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் திரளான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் தமிழக அரசின் நிதி மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு எதிர்க்கட்சியினர் எப்படி வரலாம் எனவும் பேனரில் முதலமைச்சர், அமைச்சர் படங்களை புறக்கணித்ததாக கூறி கண்டனம் தெரிவித்து திமுகவினர் தகராறில் ஈடுபட்டனர். சேலத்தில் முறையாக குடிநீர் வழங்கக் கோரி அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாரமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ராமிரெட்டிப்பட்டி, செலவடை, அமரகுந்தி ஆகிய ஊராட்சிகளில் முறையாக குடிநீர் விநியோகம் இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் 3 கிராமங்களுக்கு முறையாக குடிநீர் வழங்க வேண்டும், ஊராட்சி நிர்வாகத்தில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் தலையீட்டை தடுக்க வேண்டும் என தாரமங்கலம் ஒன்றிய அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் மக்கள் பிரச்சினையை பேச முடியவில்லை என மாநகராட்சி கவுன்சிலர் ஒருவர் வேதனை தெரிவித்துள்ளார். கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே அதிமுக மற்றும் திமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் கூட்டத்தை மேயர் முடித்து வைத்தார். இதனால் அதிருப்தியடைந்த சுயேட்சை கவுன்சிலர் மங்கையரசி 3 மாதத்திற்கு ஒருமுறை நடைபெறும் கூட்டத்தில் மக்கள் குறைகளை சொல்லக்கூட மன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை எனவும்
ஒரு டீயும் கேக்கும் சாப்பிட்டுவிட்டு செல்ல வேண்டிய நிலையில் உள்ளதாக வேதனை தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே முன்விரோதம் காரணமாக அரிவாளால் வெட்டப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராஜாவின் கோவில் கிராமத்தைச் சேர்ந்த பிரவீன் செல்வகுமார் என்பவரை பொங்கல் விளையாட்டு முன்விரோதம் காரணமாக 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் தெரிவித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மர்ம கும்பல் கடன் வழங்குவதாக கூறி நூதன முறையில் பண மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். கொடைக்கானல் டிப்போ பகுதியில் மளிகை கடை நடத்தி வரும் அன்சாரி பேடிஎம் எனும் வலைதளங்களில் லோன் வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். இவ்வாறு மோசடியில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர் கூறினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மகா சிவராத்திரியொட்டி 92 வயது மூதாட்டி ஒருவர் கொதிக்கும் நெய்யில் வெறும் கையால் அப்பம் சுட்டி எடுத்தது காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் முதலியார்பட்டி தெருவில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் நள்ளிரவில் நடைபெற்ற மகா சிவராத்திரி வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அப்போது 92 வயது மூதாட்டி ஒருவர் வெறும் கையால் கொதிக்கும் நெய்யில் அப்பம் சுட்டி எடுத்தனர். இதனை ஏராளமான பக்தர்கள் மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். 2025 IPL தொடருக்காக தோனி சென்னை வந்தடைந்தார். தோனி எப்போது சென்னை வருவார், அவரை எப்போது பார்ப்போம் என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அவர் சென்னை வந்திருப்பது ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வீடியோ வெளியிட்டுள்ள CSK அணி நிர்வாகம் விடாமுயற்சி பட பாடலை பின்னணியில் இணைத்து தோனி வருகையை வெளியிட்டுள்ளது. இதனை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அது மட்டுமின்றி தோனியின் டி-ஷர்ட்டில் கோடுகள் மற்றும் குறியீடுகளுடன் இடம்பெற்றுள்ள தகவல் இணையத்தில் பேசும் பொருளாகியுள்ளது. துபாய் ஓபன் டென்னிஸில் மெத்வதேவ் சிட்சிபாட்ஸ் காலிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் துபாய் ஓபன் டென்னிஸ் தொடர் நடந்து வருகிறது. இதில் நடந்த ஆண்கள் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் ரஷ்யாவின் டேனில் மெத்வதேவ் பிரான்சின் பெரிகாட் உடன் மோதினார். இதில் மெத்வதேவ் 6-4, 6-4 என வென்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு போட்டியில் கிரீஸ் வீரர் ஸ்டெஃபனோஸ் சிட்சிபாட்ஸ் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் ரஷ்ய வீரர் கச்சானாவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். விராட் கோலி சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடிப்பார் என மும்பை கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான் ஜாஃபர் தெரிவித்துள்ளார். இந்திய கார்ப்பரேட் T20 பாஷ் தொடக்க விழாவில் பேசி ஜாஃபர் இதனை கூறினார். சச்சின் டெண்டுல்கரின் 100 சர்வதேச சதங்கள் என்ற சாதனையை முறியடிக்கும் பாதையில் விராட் கோலி இருப்பதாக அவர் தெரிவித்தார். 36 வயதான கோலி இன்னும் 3 ஆண்டுகள் விளையாடுவார் என்று கூறினார். சென்னை வந்தாலே தனி சந்தோஷம் என நடிகை ஸ்ருதிகா தெரிவித்துள்ளார். மும்பையிலிருந்து விமானம் மூலம் நடிகை ஸ்ருதிகா சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை கண்டதும் ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுக்க முயன்றனர். இதனையடுத்து அங்கிருந்து புறப்பட்ட நடிகை ஸ்ருதிகா சென்னை வந்தாலே தனி சந்தோஷம்தான் என்று மகிழ்ச்சி தெரிவித்தார். நடிகை ஸ்ருதிஹாசன் நடிப்பில் உருவாகியுள்ள சர்வதேச படத்தின் ட்ரெய்லர் தற்போது வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருப்பவர் ஸ்ருதிஹாசன். இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் சலார். இப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. ஹிந்தி லைல் தி ஹை என்ற ஆங்கில படத்திலும் நடித்துள்ளார். இந்த படத்தின் டாப்னேஷ் மோன் இயக்கியுள்ளார். இதில் ஸ்ருதியுடன் மார்க் ரவுலி, அண்ணா சல்வா, லிண்டா மார்லோ உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். மேலும் இந்த படம் இன்று மும்பையில் வெஞ்ச் திரைப்பட விழாவில் திரையிடப்பட உள்ள நிலையில் ட்ரெய்லர் வெளியானது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படத்தின் முக்கியமான அப்டேட் ஒன்று இன்று வெளியாக உள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் 171வது திரைப்படமான கூலி பேன் இந்தியா படமாக உருவாகி வருகிறது. இந்த படத்தை இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார். இந்த படத்தில் சௌபின் சாயிர், நாகார்ஜுனா, சத்யராஜ், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர். இந்த படம் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு வெளியாகும் என தகவல்கள் பரவி வருகின்றன. இந்த நிலையில் இப்படத்தில் இடம்பெற்றுள்ள குத்துப்பாடல் ஒன்றிற்கு நடிகை பூஜா ஹெக்டே சிறப்பு நடனமாடியுள்ளதாக கூறப்படுகிறது.